தண்ணி தொட்டியில விஷம் கலந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு நீ சொன்னப்ப அத நான் காது கொடுத்து கூட கேட்காம இந்த ஊரே உன்னை எதிர்த்து உதாசீனப்படுத்தி பேசியும் எதையும் பெருசுபடுத்தாம உன் உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்துனதும் இல்லாம இந்த ஊரையே காப்பாத்திட்டீங்க மாப்பிள்ள தம்பி. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள தம்பி. என்ன அப்பச்சி, இந்த ஊரே உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுது, நீங்க போய் என்ன கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு எல்லாம் கேக்குறீங்க? இல்லப்பா, தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறது தான் மனுஷத்தன்மை. இதுல சின்னவங்க பெரியவங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. நீங்க அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னப்பவே அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு முடிவெடுக்கிறது தானே உண்மையான ஊர் தலைவரோட கடமை. ஆனா உங்க மேல உள்ள வெறுப்புல அத காது கொடுத்து கூட கேட்காம உதாசீனப்படுத்தினது என் தப்பு தானே. அப்போ நான் மன்னிப்பு கேட்கறது தானே முறை. அப்படிலாம் இல்ல அப்பச்சி. இந்த ஊருக்கே சம்பந்தம் இல்லாத நான் வந்து தண்ணியில விஷம் கலந்துருக்கு குடிக்காதீங்கன்னு சொன்னா யாரா இருந்தாலும் யோசிக்க தானே செய்வாங்க. அதனால உங்க மேலேயோ இந்த ஊர்க்காரங்க மேலேயோ எந்த தப்பும் இல்லை, யார் மேலேயும் எந்த தப்பும் இல்லை. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறீங்க. உங்களை போய் தப்பா நினைச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா. ஆனா எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு அப்பச்சி. நீங்க எனக்கு கொடுத்த ஒவ்வொரு வேலையும் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோமேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்காக கஷ்டம் இல்லைன்னா சொல்ல முடியாது, இருந்தாலும் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருந்தது. நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ராத்திரி அம்மனுக்கு பூஜை முடிஞ்சதும் அம்மன் சன்னதியில என் பொஞ்சாதி ஆசைப்படி அவ திருமாங்கல்யத்தை உங்க கையால நீங்க சக்தி கழுத்துல கட்டணும். அத நான் பார்க்கணும். இதுவரைக்கும் என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும். இனிமே நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும்.